விஜய் காவேரியை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாரு. அதனால் விஜய் யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை காவேரிக்கு தெரிவிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு எவ்வளோ பேச முடியுமோ, எந்த அளவுக்கு காவேரியோட மனசை நோகடிக்க முடியுமோ நோகடிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கிண்டலாக தான் பேசுகிறாங்க. ஆனால் காவேரியோட வழி காவேரிக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க எதனால் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாமல் ரொம்பவே தவிச்சு போயிருக்காங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா இருந்துக்கிட்டு காவேரி கிட்ட பேசுகிறாங்க. ஏண்டி காவேரி இப்படி நீ விஜய் கிட்ட நடந்துக்கிற, அவர் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு தெரியுமா, நீ அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற மாட்டேறியே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கூட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம தான் பேசுகிறாங்க. உடனே காவேரி ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப அழுறாங்க. இதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கங்காவுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு காவேரி, எதுக்காக நீ இப்போ அழுதுட்ருக்க, என்ன தான் நடந்துச்சு சொல்லுமா என்கிட்டன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே காவேரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீக்கிறாங்க கங்கா கிட்ட. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குக்கா, விஜய் என்னை விட்டு பிரிஞ்சிருவாரோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே கங்கா இருந்துக்கிட்டு, ஏய் நீ என்ன லூஸாடி, அவர் உன்னை விட்டு எங்கே போகிறாரு, அவர் உன் மேலே அவ்வளோ பாசம் காதல் வச்சுருக்காரு, நீ அவரை ரொம்பவே தப்பாக நினச்சிட்டு இருக்க, தயவு செஞ்சு நீ இப்படிலாம் யோசிக்காத காவேரி, அவர் உன் கூட தான் இருப்பார் எப்போவுமே. அன்னைக்கு கூட குமரன் சொன்னார், உன்னை எந்தளவுக்கு காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட சொல்லியிருப்பார் போல் ஹாஸ்பிட்டலில் வச்சு. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் விஜய் உன்னை எந்தளவுக்கு காதலிக்கிறாருன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா குமரன் சொன்ன எல்லா விஷயத்தையுமே கங்கா இருந்துக்கிட்டு காவேரி கிட்டே ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் காவேரி பார்த்திங்கன்னா இப்படி சொல்லியிருக்கும்போது அப்புறம் எப்படி அவர் எனக்கு டிவோர்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதை எதையுமே கங்கா கிட்டே வெளிப்படுத்தலை. காவேரி கிட்ட இருக்கிறது இதுதானே, எப்போவுமே பார்த்தீங்கன்னா தனக்கு இருக்கிற கஷ்டத்தை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணவே மாட்டாங்க. இது எவ்வளோ பெரிய கஷ்டனாலும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி தான் இதை பார்த்திங்கன்னா விஜய் தனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிற விஷயத்த கங்கா கிட்ட ஷேர் பண்ண முடியல அவங்க. இதனால் கங்கா ஃபீல் பண்ணுவாங்களோ, இல்லை வீட்டுக்கு தெரிஞ்சால் வீட்டில் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்களோ, இது தெரிஞ்சால் பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு வித பயத்தில் தான் காவேரி எதையுமே ஷேர் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ யோசிக்கிறாங்க, இப்படி சொல்லியிருக்காரு மாமா கிட்ட, அப்புறம் எப்படி விஜய் எனக்கு டிவோர்ஸ் பண்ண போகிறாரு, அதுக்கு சைன்லாம் வாங்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ இது என்னமோ இருக்குது, நம்ம தான் எதுவும் தப்பாக நினச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கன்ஃபியூஸாக இருக்காங்க. எங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வெண்ணிலாவுக்கு பார்த்திங்கன்னா ஞாபகம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விஜயை பார்த்திங்கன்னா எப்போவுமே விஜய்ன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு தெளிவு இருக்காது. நார்மலாக ஒரு இதாக தான் சொல்லுவாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா விஜய்கிட்ட ஃபீல் பண்ணி விஜய்ன்னு சொல்லிட்டு அவங்க நேம் சொல்லி கூப்பிட்றாங்க. இதனால் விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. அவரால் சந்தோஷத்தை அடக்க முடியல. ரொம்பவே பார்த்திங்கன்னா துள்ளி குதிச்சிட்ருக்காரு. எங்கே ஒரு பக்கம் காவேரி இருந்துக்கிட்டு, அப்போ அந்த டாக்குமெண்ட் எதுக்காக நம்மக்கிட்ட சைன் வாங்கியிருப்பார், எதுக்காக அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு, நம்ம போயிட்டு விஜய்கிட்டேயே இதை பற்றி கேட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம அவர்கிட்டயே போயிட்டு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ரூமுக்கு பார்க்குறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு வெண்ணிலா கிட்ட ஒரு மாதிரி க்ளோஸாக தான் இருக்கார். கையை பிடிச்சிக்கிட்டு, உனக்கு ஞாபகம் வந்துருச்சா, நான் தெர்றேன், நான் வெண்ணிலா, நான் தான் உன்னோட விஜய், நடந்ததெல்லாம் யோசிச்சுப்பார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது காவேரி அதை பார்த்து அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. இவர் திருந்தவே மாட்டார் போல், இவருக்கு வெண்ணிலா தான் முக்கியம், எப்போவுமே அவருக்கு வெண்ணிலா மேலே தான் ரொம்பவே அக்கறை. ஆனால் என்னை பற்றி அவருக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெளியவே நின்றுட்டு இருக்காங்க வெண்ணிலா ரூமுக்கு வெளியே. காவேரியை பார்த்தோன்னே விஜய் இருந்துக்கிட்டு, வா காவேரி வா, சீக்கிரம் வா, வெண்ணிலா பாரு என் பேரை சொல்கிறா, அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியும் விடாமல் காவேரி கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க. காவேரி அந்த இடத்துல என்ன பதில் சொல்லனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா விஜயை தான் பார்த்துட்ருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா விஜய்ன்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா ஒரு மாதிரி ஃபீலிங்ஸோடு சொல்கிறாங்க. பாரு காவேரி,
நீ கூட கேட்டையா சொன்னாலாக்கா வெண்ணிலா என் பேரை சொன்னாலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா துள்ளி குதிக்கிறாங்க சந்தோஷத்தில். நம்ம காவேரியால் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியலைங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகிடுது. வேகமாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுதுட்டு தான் நின்றுட்டுருக்காங்க. இது எதையுமே தெரியாத விஜய் பார்த்திங்கன்னா அங்கே எப்பவும் போல் நம்ம வெண்ணிலாவை தான் கேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சுப்பார் வெண்ணிலா, முன்னாடி நடந்த விஷயம்லாம் யோசிச்சுப்பார், உனக்கு கண்டிப்பாக வந்து ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே வெண்ணிலா யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி 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 விடு போதும், உனக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும் சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா வெண்ணிலாவுக்கு வந்து ஒரு வித சப்போர்ட்டாக நம்ம விஜய் வந்து இருக்கார். இதை எதுவுமே பார்த்துக்க தாங்கிக்க முடியாமல் பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா காவேரி அவங்க ரூமுக்கு அழுதுகிட்டே போயிடுறாங்க. அப்புறம் வெண்ணிலாவை தூங்க வச்சுட்டு இங்கே பார்த்திங்கன்னா காவேரியை பார்க்குறதுக்காக ரூமுக்கு வராங்க விஜய். அந்த டைமில் வந்து காவேரி ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. விஜய் பேசுகிறாங்க, என்ன காவேரி ஏன் அழுற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காவேரி எதுவுமே பதில் சொல்ல. விஜய் பார்க்கக்கூட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நீங்கள் தயவு செஞ்சு எங்கூட பேசாதீங்க, ஆனால் உங்கள் லைஃப்பில் இருக்கதே வந்து உங்களுக்கு பிடிக்கலை, நான் போயிடுறேன், சீக்கிரமே நான் போயிடுறேன், நீங்கள் உங்கள் வெண்ணிலா கூட ரொம்பவே சந்தோஷமாக இருங்க. ஆனால் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேங்க, உங்களுக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லை, என் மேலே அக்கறை இல்லை. எப்போ தான் வந்து என்னை வந்து நீங்கள் கைவிடணும், கலட்டி விடணும், அவ்வளோதான், கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுல, அவ்வளோதானே, நான் உங்களுக்கு தேவையே இல்லைல்ல, ஒரு வருஷம் தான் கான்ட்ராக்ட், அதுவும் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு என் மேலே அக்கறை இருக்க போகுது, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே வந்து பேசுகிறாங்க. விஜய்க்கு வந்து இப்போ நல்லாவே புரியுது, இது எல்லாமே வந்து அவர் மேலே தான் தப்பு இருக்குது, நம்ம வந்து பண்ணது ரொம்பவே தப்பு. காவேரி இருக்கும்போது வெண்ணிலா கிட்ட நம்ம இப்படி வந்து நடந்துக்கிட்டே கூடாது, அவள் மனசு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருந்தா இந்த மாதிரி அழுவா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஃபீல் பண்ணுறாரு. இதுக்கு ஒரு முடிவெடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சீனில் இங்கே வெண்ணிலாவை வந்து ஹாஸ்பிட்டலே வச்சு பார்க்கலாம், இங்கே வீட்டில் வச்சு பார்க்குறனால இதனால் வந்து காவேரி ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறா, அவளுக்கு இதனால் ஆயிரும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தீங்க. பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர்கிட்டையுமே பேசுகிறாங்க, இந்த மாதிரி வெண்ணிலாவை நான் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலே வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது டாக்டர் இருந்துக்கிட்டு விஜயை திட்டாங்க, நீங்கள் என்ன லூஸா, இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து மெமரிஸ் வருது, நீங்கள் இப்போ அவங்க க்யூர் ஆகிற டைமில் வந்து இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஞாபகங்கள் வரவே வராது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் விஜய் தன்னோட நிலைமையை சொல்கிறாங்க, இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃபு ரொம்பவே ஒரு மாதிரி வந்து டிப்ரெஷன் ஆகுறா, அவளுக்கு எதனால் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, அதனால் வந்து வெண்ணிலா வந்து நான் ஹாஸ்பிட்டல்லே வச்சு பார்த்துக்கிறேன், அவங்க ஹெல்ப்புக்கு நான் யாரையாச்சும் ஆள் வச்சு பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் டாக்டரும் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக விஜய் நீங்கள் இவ்வளோ பண்ணிட்டீங்க, அவங்கள இவ்வளோ பார்த்துக்கிறீங்க, ஆனால் கடைசி நிமிஷத்தில் நீங்கள் அவங்கள கைவிடுறது ரொம்பவே தப்பு, இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு பார்த்தாலே போதும், அவங்களுக்கு ஞாபகம் எல்லாமே வந்துடும் 100% அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே விஜய் இருந்துக்கிட்டு ரொம்பவே யோசிக்கிறாரு. இங்கே வரும்போதே தாத்தா கிட்ட வந்து சொல்லிட்டு தான் வராரு, நான் வந்து ஹாஸ்பிட்டலே வந்து வெண்ணிலாவை விட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ரிட்டன் டாக்டர் வேறு இப்படி சொன்னனால பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் வந்து சரி கொஞ்ச நாள் தானே வீட்லேயே வச்சு பார்த்துக்கலாம், அது வரைக்கும் நம்ம காவேரியை சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவை கூப்பிட்டு மறுபடியுமே வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. தாத்தா பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாரு, என்னப்பா விஜய் நீ வந்து என்ன சொல்லிட்டு போன, மறுபடியும் எதுக்கு வந்து வெண்ணிலாவை இங்கே வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் என்ன தாத்தா உங்களுக்கு எதுக்காக இப்படி பேசுகிறீங்க, நான் வந்து அவளை மொத்தமாக விட்டுருவேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லையே, நான் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நினச்சேன், அதுவுமே அது நான் வந்து முடிவாக சொல்லலையே, ட்ரை பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் வந்து டாக்டர் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுறது, அதனால தான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. தாத்தா கிட்ட வந்து விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே தாத்தா ரொம்பவே கோவப்படுறாங்க, விஜய் நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு, நீ பண்ணுறதை கொஞ்சமாச்சும் யோசிச்சுப்பாரு, காவேரி இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தா தான் அதோட வழி உனக்கு தெரியும், இதுவே வந்து காவேரி ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா, காதலிச்சிருக்கிறா, அந்த பையனை வந்து இந்த மாதிரி வந்து கேர் பண்ணி முன்னாடி பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அந்த இடத்துலேருந்து நீ யோசித்து பார்த்தா தான் அதோட வழி புரியும், நீ அப்படி உன்னால் பார்க்க முடியுமா, காவேரி வேறு ஒரு பையனோட இருக்கிறத சொல்லு, உன் மனசு தாங்குமான்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கேட்கும்போது தான் பார்த்திங்கன்னா விஜய்க்கு குத்துது. உண்மையாகவே நம்ம நினச்சதை தான் பார்த்திங்கன்னா தாத்தா இன்றைக்கி வந்து கேட்டுட்டாங்க. நம்ம எவ்வளோ நாள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து விஜய் மனசு கஷ்டப்படும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே வந்து சொல்லி
சொல்லியிருப்பேன் நான் கூட ஆல்ரெடி. இப்போ அதே தான் பார்த்திங்கன்னா தாத்தா வந்து சொல்லிட்டாங்க. இப்போ தான் நம்ம மனசில் இருக்கிற பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது. கரெக்டாக வந்து நம்ம தாத்தா பேசிட்டாங்க. இப்போவாச்சும் இதை வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு தோணுச்சு நம்ம தாத்தாக்கு. அவருக்கு பார்த்திங்கன்னா நம்ம கையெடுத்தே கும்பிடலாம். இப்போது விஜய் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். தாத்தா சொல்கிறது கரெக்டு தான். நம்மளால் வந்து அதை ஏற்றுக்க முடியுமா? காவேரி வேற ஒரு பையனோட இருக்கிறத அதை எப்படி நம்ம பண்ணுறது மட்டும் எப்படி நமக்கு தப்புனே சொல்லிட்டு தோணலையே இது வரைக்கும். இவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்கே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவரை திட்டிக்கிறாரு. பாவம், இதுக்கப்புறம் வந்து நம்ம காவேரியை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக வந்து வெண்ணிலாவுக்கு எதனாலும் ஒரு முடிவு எடுக்கணும். இல்லைனா வந்து இதனால் வந்து காவேரி தான் ரொம்பவே அஃபெக்ட் ஆவா. அவளுக்கு இதனால் ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்ட மனசுக்குள்ளேயே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் தாத்தா கிட்டேயுமே வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் தாத்தா, நான் பார்த்துக்கிறேன். என் மேலே தான் தப்பு, நான் இதை கொஞ்சம் கூட யோசிக்கலை. காவேரி இவ்வளோ நாளாக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. நானும் வெண்ணிலாவும் இருக்கிறத பார்த்துட்டு ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு இப்போ தான் எனக்கு புரியுது தாத்தா. நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரியை வந்து ரூமில் போயிட்டு பார்க்குறாங்க. ஆனால் காவேரி வந்து காணோம். காவேரி எப்பவும் போல் பார்த்திங்கன்னா நடந்த விஷயங்களாக யோசித்து ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா மாடியில் நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜய் இதுக்கப்புறமாச்சும் திருந்தணும்ப்பா. கண்டிப்பாக வந்து இனியும் வந்து தான் மனசில் இருக்கிறத காவேரிக்கிட்டே ஷேர் பண்ணலைன்னா அவர் மனுஷனே கிடையாது. இல்லை நம்ம காவேரி வந்து போப்பா விஜய், நீ எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாலும் ரொம்பவே நம்ம சந்தோஷப்படலாம். அதுவும் அவங்க பண்ண மாட்றாங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து கஷ்டப்படுறதுக்கு எதுக்கு கொஞ்ச நாள் போயாச்சும் வெளியே எங்கேயாச்சும் இருக்கலாம். அதுவும் பண்ண மாட்றாங்க. பார்க்கலாம், இனியாச்சும் விஜய் காவேரி மேலே இருக்கிற அக்கறையில் ஏதாச்சும் ஒரு நல்ல முடிவாக எடுப்பாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.